முக்கியமான பகுதி. எசேக்கியேல் 37 அதிகாரம் அதனுடைய முதல் 6 வசனங்கள். எசேக்கியேல் 37 முதல் 3 வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகத்திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரிழையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய உறவு என்கிற தலைப்பில் சில வாரங்களாக நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். சிலர் அதை தொடர்ந்து கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டதை திரும்பவும் கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இது இந்த 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 பகுதியை தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. பைபிள் படிக்கிறவங்க, பொதுவாக கிறிஸ்தவர்கள், இந்த இந்த குறிப்பிட்ட இந்த பேசேஜ், இந்த 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 ஸ்கிரிப்சரை வந்து தெரியாமல் இருக்காது. நான் இது உங்களுக்கு ஆழமாக போதிக்கிறேன். அதாவது கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பெரிய நம்ம ஊர்லெல்லாம் கல்லறை தோட்டம் இருக்கும், கல்லறை இருக்கும். எப்படி இருக்கும்? கல்லறை தோட்டம் இருக்கும், கல்லறை இருக்கும். அந்த நாட்களில் கல்லறையெல்லாம் எப்படி இருக்கும்னா, பெரிய கல்லறை குகை மாதிரி இருக்கும். அதில் தூக்கி மரித்தவர்கள் என்ன செய்வாங்க? தூக்கி போடுவாங்க. நல்ல அமிலங்களெல்லாம் தடவி என்ன செய்வாங்க? தூக்கி போடுவாங்க. அப்போ ஒரு இடத்துல குமிஞ்சு கிடக்குது. எப்படி? எலும்பு கூடுகள் குமிந்து கிடக்குது. அந்த இடத்துல எசேக்கியாவை தேவன் கொண்டு போய் விட்டு சொல்றாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு. என்னது? அருகே சுற்றி நடக்க பண்ணினார். 2வது வசனம், இதோ பள்ளத்தாக்கின் வெட்டாவளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மறுபுத்திரரே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஏதாவது பிரச்சனை ஆகாதது இருக்கா? அது ஆகாம போய் பல வருஷம் ஆச்சா? அது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அது நீ நடக்காதுன்னு உறுதி பண்ணிட்டீங்களா? அங்கே சொல்லப்பட்டிருக்குது எலும்புங்க. எலும்பு கவனமாக கவனிங்க. எலும்பு உலர்ந்து போயிருந்ததான். அதாவது சில எலும்பு அப்படியே காஞ்சு போய் அப்படியே பொடி ஆகிறதுக்கு இருக்கும், தெரியுமா? நம்ம போய் தொட்டா பொடிஞ்சிரும் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், மனுபுத்திரர், அவ்வளோ பெருசா கிடக்குது, குட்டை கணக்குல மணல் லோடு அடிச்சு போட்ட மாதிரி, இல்லையா? அவ்வளவு எலும்புகள் அப்படியே நொறுங்கி அங்கெல்லாமா கிடக்கு. சேதப்பட்டு கிடக்கிற இடத்துல போய் கேட்குற, இந்த எலும்பு உயிரடையுமா? உங்களை கொண்டு ஆண்டவர் இப்படி விட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எப்படி இருக்கும்? நம்ம எலும்பே பல பிரச்சனையில் இருக்கு, இனி போய் ஏதோ எலும்புல அப்படி பாருங்க. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று சொன்னேன் அப்படின்றான். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இது பைத்தியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாராம், அந்த உடைஞ்சு கிடக்கிற எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றேன். செத்த எலும்பை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அந்த எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லணும். யாருங்க? செத்த எலும்புங்க, பல வருஷம் ஆச்சு, அது பொடிஞ்சு பொடிஞ்சு போற அளவுக்கு இருக்குது. அந்த எலும்பை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் பேசுன்றாரு. என்ன தைரியம் பாருங்க ஆண்டவருக்கு. எலும்பு செத்து அந்த சதையெல்லாம் அழுகி நாசமா போய் அந்த எலும்பு பொடிஞ்சு பொடிஞ்சு அங்கங்கே இருக்கு. அந்த எலும்பை பார்த்து சொல்றாரு, இதை பார்த்து நீ தீர்க்க தரிசனமா பேசுன்றாரு. பாருங்க, பாருங்க, சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்க வாழ்க்கையில செத்து போன காரியங்கள், ஒருவேளை செத்த ஆளா இருக்கலாம். பாருங்க, சொல்ல வேண்டியது, உலர்ந்த எலும்புகளை, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்
ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எப்படி? எது வந்தா உயிரடைவீங்க? எந்த ஆவி? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வந்தால் உயிரடையும். செத்தது கூட உயிரடையும். செத்த எலும்பா இருக்கலாம், செத்த அவயமா இருக்கலாம், செத்த வாழ்க்கையில செத்து போன சில காரியங்களா இருக்கலாம். கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளவுதான், போயிருச்சு, முடிஞ்சது, அதை பத்தி நீ பேசாதீங்க சொல்ற அளவுக்கு இருக்கிற காரியமா இருந்தாலும் அதை பார்த்து நீ தீர்க்க தரிசனமாய் பேசலாம். உன் காரியத்துக்கு நீ தான் தீர்க்க தரிசனமா பேசணும். ஹல்லேலூயா. இதோ உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். தயவு செய்து நான் சொல்றேன், பணம் உங்களுக்கு தேவையா இருந்ததுன்னா பணத்தை பார்த்து முதல்ல என்ன பேசணும்? என்ன பேசணும்? என்ன படத்தை பார்த்து பேசணும்? பணமே இல்லாத யாரா இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு பண பிரச்சனை இருக்கு? பர்ஸ்ல இருந்து உன் கையில் இருக்கிற காசை எடுங்க, கவுடிங்க. பாருங்க, கர்த்தராய் ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களை ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறேன் என்று முதல்ல என்ன செய்யணுமா? அந்த எலும்புக்கு பேசுன்றாரு. வெறும் எலும்புங்க, அது உயிரே கிடையாது, செத்த எலும்புல அதுகிட்ட போய் தீர்க்க தரிசனமா முதல்ல என்ன செய்யணுமா? பேசணும். நீங்க ஜெபிக்கும் போது கூட நீங்க எப்படி பேசணும் அப்படின்னா, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி நான் இதை கட்டளை கொடுக்கிறேன்னு தான் சொல்லணும். முதல்ல செத்து போன சரீரத்துக்கு பேசணும். ஹல்லேலூயா. சிலவங்க இடத்துல நான் ஜெபம் பண்ண போவேன், ஆத்துமா ரட்சிக்கவே படாது, சரீரம் செத்து கிடக்கும் இல்லையா? ஆத்துமா செத்தாலே சரீரம் செத்துரும். சிலதெல்லாம் கீழ்ப்படியே செய்யாதுங்க. எப்படி சுகம் கொடுக்கணும்? உங்களுக்கு பார்த்தா பரிதாபமா இருக்கும், அப்படின்னு தோணும். ஆனா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், நான் இவனுக்கு உயிரை கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு ஆண்டவன்கிட்ட சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? அந்த ஆள்கிட்ட பேசுறதில்ல, இயேசுவின் நாமத்துல காலே உனக்கு கட்டளை கொடுக்குறேன், இப்பொழுதே சீரடை சொல்றோமா இல்லையா? ஜெபிக்கிறோமா இல்லையா? அப்படிதான். அதே போலதான் உங்க தேவைகளுக்கு நீங்க அப்படிதான் பேசணும். இதே மாதிரி தேவன் எசேக்கியாவுக்கு சொல்றாரு பாருங்க, நீ அந்த எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் பேசு, அப்பொழுது அவருக்கு நான் என்ன மாதிரி கொண்டு வருவேன்னு சொல்றாரு பாருங்க. எப்படி உயிரை கொண்டு வருவேன்? எலும்பு இருக்குல்ல, வெறும் எலும்பு உயிரோட இருந்தா எப்படி இருக்கும்? ஸ்கெல்டன் இல்லையா? தண்ணி குடித்தால் ஒழுகுதுடா அப்படி இல்ல இருக்கும். ஞானமா சொல்றாரு பாருங்க. அது எப்படி வரும்? நரம்பு வரும், சதை வரும், அதுக்கு மேல ஆவியை ஊற்றுவென்றாரு. அப்ப நீ உயிரிடவேன்னு அந்த செத்து கிடக்குறதுங்க, செத்து போய் பல வருஷம் ஆச்சு. அந்த எலும்பு கிட்ட கரெக்டா போய் என்ன செய்யறாரு? எசேக்கியா தீர்க்கதரிசி இத மாதிரி பிரசங்கிக்கிறார். எப்படி பிரசங்கிக்கிறாருங்க? எலும்புகளுக்கு பிரசங்கிக்கிறார். நான் சொல்றேங்க, நீங்க எலும்பா இருங்க, செத்த பிணமா இருங்க, நான் உரைக்கிறேன், நான் பேசுறபடி நீங்க ஆவீங்க, நான் நம்புறேன். ஹல்லேலூயா. கண்டிப்பா ரட்சிப்புண்டு நான் நம்புறேன். அப்போ இந்த எலும்புகள்கிட்ட போய் பேசுறான் பாருங்க, இதெல்லாம் ஆக போகுது, நான் இப்படி எல்லாம் செஞ்சு உனக்குள்ள ஆவியை கொண்டு வருவேன்னு சொல்லி முதல்ல பிரசங்கிக்கிறான். எலும்புகிட்ட பிரசங்கிக்கிறான் பாருங்க. அந்த எலும்புகிட்ட பிரசங்கிச்சப்பறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே சொல்றான், நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. எப்படின்னா, பேசி என்னதுங்க, பிரசங்கிச்சு முடிஞ்சோட என்ன உண்டாச்சான்? ஹலோ, என்ன உண்டாச்சான்? இரைச்சல். பாருங்க, அப்பொழுது பாருங்க, அந்த தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே ஒரு இரைச்சல் உண்டாயிற்றான். எங்க? அந்த எலும்புகள் மத்தியில் ஒரு இரைச்சல். ஹல்லேலூயா. ஏன் இரைச்சல் உண்டாச்சு? இரைச்சல் உண்டாச்சுனால இங்க ஆவியான பிரசன்னமாயிட்டாருன்னு அர்த்தம், சரியா? அதே இதோ அசை உண்டாயிடுச்சு. அது என்னாச்சு? அசையுது.
ஏன்னா எல்லாம் வரணும்ல, எவன் எலும்பு எங்க கிடக்குது தெரியாதே, எல்லாம் செட் ஆகணும்ல. அசை உண்டாயிட்டு மேற்புறம் எங்கும் சாரி ஒரு இரைச்சல் உண்டாயிட்டு, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலில் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. எப்படி இருக்குது? சொன்ன மாதிரி, ஏற்கனவே பிரசங்கிச்ச மாதிரி ஐட்டம், நரம்பு சதையெல்லாம் வந்து சைஸா நிக்குது. ஒவ்வொரு ஷேப்ல வந்து நிக்குது பாருங்க. இவன் அப்படியே பார்க்கறான், ஆடி போய் நிக்கிறான் பாருங்க. அப்படி பாருங்க மேற்புறமங்கு தோலினால் மூடப்பட்ட, ஆனால் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இந்த ஆவிதான் மேட்ரு. ஆவி என்ன ஆவினா, கண்டென்ட் கீழே வருது, ஆவி இல்லாம இருந்தது. அப்ப என்ன ஆவி இல்லாம இருந்தது? ஹலோ, சரீரத்துல நரம்பு எலும்பு எல்லாம் வந்தாச்சு. இது என்ன ஆவினா, மனுஷ ஆவி இல்லை, தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி வந்தாதான் நீங்கள் தேவன மாதிரி இருப்பீங்க. மனுஷ ஆவி எல்லார்ட்டையும் இருக்குது. அதாவது தேவன் முதல்ல கொடுக்கும்போது பரிசுத்த அவருடைய ஆவிதான் இருக்குதுங்க. ஆனா என்ன ஆகுது? பொறாம, அவனை பார்த்து இது, இவனை பார்த்து இது, வியாதி வரும்போது, பிரச்சனை வரும்போது தன்னை மாத்தி 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 உலகம் சொல்றது மாதிரி கேட்டு கேட்டு உலக மனுஷனா மாறி கடைசியில பிசாசு மாதிரி ஆயிடுவான் சில மனுஷன். பார்த்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால பொல்லாத ஆவி அவங்களுக்குள்ள இருந்தது, அதனாலதான் செத்தே போனானுங்க. எப்படி பொல்லாத ஆவி இருந்து பாருங்க, கீழே பாருங்க. அவைகள் என்னை பார்த்தது, எப்படி தோல்ல முடியும், ஆனால் அவைகள் ஆவி இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ அவை ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. யாதை நோக்கி? அடுத்த ஆவிக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணுமா? அப்ப பரிசுத்த ஆவியை பார்த்து நீங்க என்ன சொல்லணும்? பரிசுத்த ஆவியானவரே, தாவீது சொன்னது போல நிலவரமான ஆவியை எனக்குள் வையும்னா ஜெபிச்சான். எப்பொழுதும் நிலைத்திருக்கிற உங்க ஆவி எனக்குள் இருப்பதாகன்னு சொல்லி ஜெபிச்சான். பாருங்க, அங்க போய் என்னாச்சு? வேற ஆவி மாதிரி ஆயிடுவாங்க. இங்க ஒரு ஆளு, அங்க வேற ஆளு மாதிரி இருக்குது இல்ல? அதே மாதிரி பாருங்க, பல சைஸ்ல இருந்த ஆவி பாருங்க. இப்போ இங்க பாருங்க, அந்த ஆவியை பார்த்து, பரிசுத்த ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் வர, ஆவியை நோக்கி கர்த்தருடைய ஆண்டவர் உரைக்கிறதாவது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலிருந்தும் வந்து கொலையுண்ட இவர்களை உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்று கர்த்தர் சொன்னார். எப்படி ஊதணுமா? ஃபுல்லா காத்து இருந்திருக்கும், அப்படிதானே? உங்களுக்கு தெரியும், நம்ம முந்தின வசனம் படித்தோம், பெரிய இரைச்சல் உண்டாகி தான் எழும்பிச்சு. அப்போ ஆல்ரெடி பிரசன்னமாயிருக்கிறார். இப்போ அந்த இரைச்சல் மறுபடியும் எப்படி வேலை செய்யணும்னா, ஆவியானவர் இங்கே ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி தான் உள்ள இறங்குவார். இறங்கும்போது எப்படி இறங்குறாரு? அப்போ சொல்ல 10:22 என்ன சொல்லுது? அப்பொழுது என்ன வந்துச்சு படிங்க. மிகுந்த சத்தம் உண்டாயிற்று. புரியுதா? அப்ப அந்த சத்தத்தை போல 4 திசையிலிருந்து வருகிற காத்து, கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா திசையிலிருந்து வருகிற அந்த காற்றுக்கு கட்டளையிட்டாரு. அந்த காற்று மூலமா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி என்ன செஞ்சுதான்? ஆவி என்ன செஞ்சாராம்? எப்படி பண்ணாராம்? எத்தனை வருஷம்? ஊதி என்றார். இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் ஊதி என்றார் என்று ஊதி என்கிறார் என்று சொல்லு. அதையும் கூட தீர்க்க தரிசனம் சொல்றாரு. யார்கிட்ட? செத்த ஆவியல்கிட்ட சொல்லுது. ஏன்னா ஆவியை ஏற்கனவே எப்படி நம்பி இருக்கணும்? நான் இன்னும் வந்துடுறேன், அப்படிதான் மறுபடியும் வந்திருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னா நிற்பானுங்க. அப்படிதானே இருப்பானுங்க. கொலை செஞ்சு செத்தவன் இருப்பான் இல்லையா? பொண்டாட்டி அடிச்சு செத்தவன் இருப்பான். இவன் டப்புன்னு அடிச்சிருப்பான், அவன் செத்துருப்பான், அதில் இவன் செத்துருப்பான். பல பிரச்சனைகள் எல்லாம் தானே மக்கட்டு படுப்பான். மறுபடியும் வந்திருக்கேன், இனி யாரை போடணும் அப்படின்னு இருப்பான். அப்படிதானே இருப்பான். அப்ப மறுபடியும் அந்த சரீரத்தை பார்த்து சொல்லுன்றாரு, இப்பொழுது உன் மேல ஆவி வரும். எப்படி? இப்பொழுது உன் மேல பரிசுத்த ஆவி வரும் அப்படின்றாரு. பாருங்க, பரிசுத்த வரும் என்று தீர்க்க தரிசன உரை என்று சொல்ல என்கிறார். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். சேனையா எப்படி நிற்கும்? அவன் இப்படி எல்லாம் நிக்கல. சேனைன்னா எப்படி நிற்கும்?
அப்படி நிற்கும் கட்டுக்கோப்பா ஒரே மாதிரி. இல்லை அட்டென்ஷன் அட்டென்ஷன் இல்லையா? ஆர்மியில் வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். சேனையாக நிற்கணும்னா அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் என்னது? கீழ்ப்படிதல். புரிஞ்சா? அப்போ அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைஸ்னா ஏன் குரூப் அட்டென்ஷன் குரூப் ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது ஒரு எல்லாரும் ஒன்று, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோம், எல்லாரும் ஒரே குறிக்கோளாய் ஒரே காரியத்துக்கு தயார் நிலையில் நிற்கிறோம் என்பதற்கு அடையாளமாக தான் ஆர்மி எல்லாம் ஒரே பரேடில் நிற்பாங்க. அதை தான் வருஷம் நமக்கு எல்லாத்துக்கும் காட்டி தருவாங்க தெரியுமா? டெல்லியில் செங்கோட்டையில் அணிவகுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி எல்லாரும் ஒரே சேனையை நின்றார்கள். என்ன ஆவி ஊதும் போது? பரிசுத்த ஆவி ஊதுற போது எல்லாரும் எழும்பி அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைஸ். இப்போ இவனோட போக வச்சோன்னா ஆண்டவர் சொல்ற காரியத்தை அப்படியே செஞ்சு பிடிச்சிட்டு வருவானுங்க. புரியுது உங்களுக்கு? ரொம்ப கவனமா இருக்கணும். வசனத்துக்குள்ள நிறைய மேட்டர் உள்ள இருக்கும். கேட்க அதாக உள்ளவனுக்கு தான் கிடைக்கும் பாருங்க. அப்போ ஒரே சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தாரான வெறுமே. இது யாராமா அப்படின்ற மாதிரி. இது நம்ம பயிலோட, நம்ம பயிலும் நல்ல பயில்வளாச்சே. நல்ல பயிலும் இல்ல, ஏன்னா நல்ல பயிலும் இல்ல. அவனோட பிரச்சனை இருந்தால் தான் செத்து போனானுவன். பாருங்க, இதோ அவர்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். எப்படி செத்தானுங்க? ஏன்னா வாழ்க்கை என்ன உடஞ்சு போச்சு, ஏன்னா கண்ணு தான் போச்சு. அது கண்ணு இருக்கும் அங்க போகும்னு போச்சுன்னு சொல்லியிருப்பானுங்க. அதனால மொத்தமா போனானுங்க. இப்படி அவதூறாய் பேசினவர்கள், இப்படி தவறாய் பேசினவர்கள், அவிசுவாசமாய் பேசினவர்கள், அதனாலதான் தேவனை இரக்கம் கொண்டு மறுபடியும் அவங்களை எழுப்புறாரு. இது ரட்சிப்பு அடையாளம். நீங்க தோல்வியில தானே இருந்தீங்க. எப்படி தோத்தீங்க? தேவனுடைய அறியாமை இல்லையா? ஹலோ, நம்ம தோற்று போனது நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய குறைவு. நம்ம தவறானதை பேசினோம். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருந்தாருங்க. ஆனா நீங்களே என்ன செஞ்சீங்க? அது நடக்காது, அது அவ்வளவுதான், வேற காரியம் உண்டு நான் பாருங்க சொன்னீங்கல்ல. அதனாலதான் நீங்க அதை இழந்தீர்கள். அதை இழந்ததுனால கொஞ்ச நாள்ல வாழ்க்கையை இழந்தீங்க. ஹல்லேலூயா. ஒரு சில காரியத்தை நீங்கள் கேர்ஃபுல்லா இல்லாம நீங்க விட்டதுனாலதான் அது மொத்தமா வாழ்க்கையே போயிடுச்சு. ஹல்லேலூயா. வாழ்க்கையே போயிடுச்சு பாருங்க. வாழ்க்கையை போனதுனால அவர் சொல்றாரு, இவங்க அப்படி பேசினானுங்க, அவதூறா பேசினா பாத்தீங்க, அறுப்புண்டு போகிறோன்னு தனக்குத்தானே செத்து போயிருவண்டா, நான் செத்தாச்சு, நான் சாவ போறேன், நான் செத்தே போவேன் சொன்னவனுங்களாக இவனுங்க. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து மறுபடியும் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். இந்த பிரேத குழியில உங்களை என்ன செய்வேன்? வெளியே கொண்டு வருவேன். நீங்கள் உங்கள் தேசத்தில் மறுபடியும் குடியிருக்க போறீங்க. அது என்னன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே நியமித்தபடி உங்க வாழ்க்கையை நீங்க மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒன்றையும் இழந்து போக மாட்டீர்கள். சகலவற்றையும் நான் திட்டமிட்டபடி உங்களுக்கு மறுபடியும் கொண்டு வருகிறேன்னு சொல்லிதான் இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரண குழிகளுக்குள் கடந்திருப்பீர்கள். இன்னைக்கு காலைல சொல்ற, நீ மரண குழி, எந்த மரண குழியில நீ இருந்தாலும் உன்னை எழுப்பி விட்டுட்டு சொல்றாரு, சபைக்கு வந்திருக்கியா, உன்னை எழுப்பிட்டு சொல்றாரு, உனக்கு நான் மறு வாழ்க்கையை தர போறேன். நீ மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாயின்னு கட்ட சொல்றாரு பாருங்க. அப்படி அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்றாரு பாருங்க. வெளிப்ப நான் கர்த்தர் என்று அறிந்து கொள், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதோ இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். எப்படி? இதை நான் சொன்னேன்னு சொல்லுன்றார். யார்கிட்ட? செத்த பிணங்களுங்க, செத்து எலும்பா கிடந்தத எலும்புல நரம்ப உடந்து சதையை கொண்டு வந்து அதுக்குள்ள ஆவியை ஊத்திட்டு பேசுறார். மறுபடியும் நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் மறுபடியும் உனக்கு பேசிட்டே இருப்பார் கர்த்தர். ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் நீ பைபிள் சொல்லுது இல்லையா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவாருன்னு. அப்ப நம்ம சாகிறத விட்டுருங்க, நான் சொல்றேன், நீ கடைசி வரைக்கும்
தேவன் உனக்கு திட்டமிட்ட காரியங்களை நீ சுதந்திரிக்கும்படி உனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. அவருடைய ஆவி ஊற்றப்படட்டும். அவருடைய வார்த்தையை நீ கேட்டு 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 அதுபடி நீ நடக்க 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 தோல்வியை காணாமல் ஜெய வாழ்க்கையில நீ முன்னேறி போயிட்டே இருப்ப. அதுக்கு தான் மறுபடியும் எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு தான் உனக்கு ரட்சிப்பு. அதுக்கு தான் நீ மறுபடியும் பிறந்தியான்னு கேட்கிறாங்க இல்லையா? மறுபடியும் பிறந்த அனுபவம் தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியே திருப்புகள் அப்போஸ்தலர் 2:22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நாங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு எதுக்கு கொண்டு வந்தாருங்க? இயேசு எப்படி கொண்டு வந்து எதுக்கு கொண்டு வந்தாரு தெரியுமா? பலத்த செய்கைகளை செய்து காட்ட. எப்படிங்க? செத்த பணத்தை அசல்ட்டா எழுப்பினாரு, வியாதியை குணமாக்கினாரு, பாவம் தரித்திரரை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொன்னார், ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. விபச்சாரிகளை பார்த்து பாவம் மன்னிக்கப்பட்டது. சும்மா எல்லாம் மன்னிக்கப்படாது அந்த நாட்கள்ல. விபச்சாரியை பார்த்து சொல்ற மன்னிச்சாச்சுராப்பா, இனி நல்லா இரு அப்படின்றாரு பாருங்க. அப்படின்னா அவ்வளவு பலத்த செய்கையை தேவனால் ஒரு மனுஷனுக்கு செய்ய முடியும். இழந்து போன ஒரு வாழ்க்கையை மறுபடியும் திரும்ப கொடுக்க முடியும். செத்த வாழ்க்கையை மறுபடியும் எழுப்ப முடியும். கல்லறைக்குள் இருந்து மரணம் அடைஞ்சி எலும்பு துண்டு அங்கங்கே கடந்தாலும், கல்லறையே சரியா இல்லாம இருந்தாலும் அந்த எலும்புகளை சேர்த்து மறுபடியும் உயிரை கொடுக்க முடியும்னா வாழ்க்கை மொத்தமா இழந்துச்சங்க. வயசு 65 ஆச்சு, இனி அவ்வளவுதான் நினைக்கிறியா நீ? கர்த்தர் சொல்ற உனக்கு வயசு 15 தான் ஆச்சு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் உனக்கு மறுபடியும் நான் தருவேன். உன் வயது வாழ வயதாயாகும் சொல்லியிருக்காரா இல்லையா? உன் வயது வாழ வயதாயாகும், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை உனக்கு நான் காட்டுவேன்றாரா? சொல்லியிருக்காரா? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி. ரட்சிப்புன்னா என்ன தெரியுமா? காய்ச்சல் வராது, சளி பிடிக்காது, எதை எடுத்தாலும் வெற்றி, எல்லாத்திலும் சுகம். கர்த்தர் நியம தேவன் எப்படி வாழ்றாரோ அப்படியே உன்னை வாழ வைக்கும்படியான ரட்சிப்பு உனக்கு எல்லா நாளும் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இயேசுவை ஒரு அடையாளமாய், ஒரு முன்ருசியாய் கர்த்தர் இந்த பூமியில கொண்டு மனுஷ ரூபமாய் கொண்டு அடையாளப்படுத்தினார். அதனாலதான் இயேசுவை மாறி நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும், வெற்றி அடைய முடியும், தேவனை மாதிரி இருக்க முடியும், பிதாவை மாதிரி இருக்க முடியும்னு தான் குமாரன் எங்க கொண்டு வந்தார். இப்பொழுது குமாரனை மாதிரி நீயும் நானும் இருக்க முடியும் என்று காட்டுதான் குமாரனை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் முத்திரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கு மேல யாரை வச்சாரு? யாரை வச்சாரு? மரியாளா, யோசேப்பா, காபிரியலா, நான் தூதனை கொண்டாடிய சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால சொல்றேன். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலானது, the name above all names. யாரை வச்சாரு? மனுஷகுமாரனை வச்சாருப்பா. யாரை வச்சாரு? மனுஷகுமாரனை வச்சாரு. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் என்ன என்ன ஆவி? பிசாசு. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் பிசாசு. அப்ப பாருங்க, அப்ப இயேசுவை எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாய் ஒரு மனுஷனை, அதாவது என்ன எப்படி சொல்லுங்க, ஒரு மனுஷகுமாரன். அது இயேசு. இயேசுங்கிறது திரிய தெய்வத்தில் ஒன்று. அப்ப மனுஷனால் எல்லாம் கூடும் என்பதை நம்ம எல்லாம் நம்மளாலே முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணுன்றதுக்காக தான் ஒரு இயேசுவை ஒரு மனுஷனை இங்க கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? அடையாளப்படுத்தினார். ஆனா அது காட். ஹல்லேலூயா. இல்லையா? ரைட், அது இருக்கட்டும், அந்த பகுதிக்குள்ள போக வேண்டாம், நிறைய நேரம் ஆயிரும். பாருங்க, அப்போ எல்லா நாமத்துக்கு மேல நாம வச்சாரு. அவர் என்ன செஞ்சாரு? எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமையாய் செய்யத்தக்கதான சகல கிருபையும் அவருக்கு அளித்து அவரை கொண்டு எல்லாவற்றையும் செய்தார். இப்போ அவரை விசுவாசிக்கிற யார? குமாரனாகிய தேவனை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் குமாரனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வோம். அதர்வைஸ் இல்லைன்னா என்ன நடக்கும்? கண்ட ஆவி இருக்கும், எலும்பி தின்னது இல்லை அந்த சேனை, அதே மாதிரி என்ன செய்யும்?
இஸ்ரவேல் ஜனங்கள் தானங்க கண்ணுக்குட்டியை தொழுதாங்க, அந்த பயலோ தானே இவனுங்க. இப்படியெல்லாம் பல இதை காட்டியிருப்பானுங்க. அதுதான் ஆண்டவர் எலும்பு கிட்ட பிரசங்கிக்க சொன்னாரு. அதாவது இவனுல எழுப்பி உயிரோட விட்டா என்ன செய்வானுங்க? ஆண்டவரே வெட்டி தள்ளுவானு. யாரா வெட்டணும்? ஹல்லேலூயா. அதனாலதான் எலும்புல இருந்தான். அதான் இவனோட எழுப்பி விடுறதுக்கு முன்னாடி எலும்புகிட்டே அவர் என்ன செஞ்சிருக்காரு? பிரசங்கிக்க பண்ணினார். அதனாலதான் அவ்வளவு நேரம் எலும்புகிட்ட பிரசங்கிக்கிறான். சும்மா பிரசங்கிக்கல, எலும்பை உண்டாக்கி சதையை உண்டாக்கி எழுப்பி விட்ட பிறகு என்ன பண்றாரு? திரும்பவும் கடைசி வரைக்கும் என்ன செய்யறாரு? பிரசங்கிச்சு தான் கொண்டு வராரு. அப்ப என்னது? வாரத்துல ஒரு நாள் வாரதில்லை, மாசத்துல ஒரு நாள் வாரதில்லை, கிடைக்கிறப்பெல்லாம் வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்கலன்னா உள்ள யாராது ஆவி உள்ள வராது, கண்ட ஆவி உள்ள வரும். ஏன் திரும்ப திரும்ப இப்படி பேசினார்னா, தேவன் நமக்கு அவ்வளவு பெரிய வல்லமை வைத்திருக்கிறார். இதை கண்ட மேனிக்கு போட்டு ஓட்டிடக்கூடாது. அதனால கண்ட ஆவி உள்ள வந்துரும். ஹல்லேலூயா. ஏசாயா 32:15 திருப்புங்க. ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். எப்படி? எது வரணுங்க? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படாத வரைக்கும் எப்படி இருக்கும் வாழ்க்கை? வனாந்தரமா இருக்கும். சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து எனக்கு எல்லா நாட்களுக்கும் பரிசுத்த ஆவி சரியா ஊற்றப்படலைன்னா என் வனாந்தரம் அப்படியே இருக்கும், என் வாழ்க்கை அப்படியே வனாந்தரமா இருந்துரும். ஆனா உன்னதத்தில் ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் வயல்வெளி ஆகும். இப்பொழுது எல்லா நாட்களிலும் என்மேல் தன் ஆவியை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். நான் வார்த்தைகளை மாத்திரமே கேட்பதிலும், வார்த்தை கேட்பதிலேயே நான் திருப்தி அடைவதிலும், வார்த்தையே நம்புவதிலும் நான் உறுதியாயிருக்கிறேன். அவர் ஆவி என்றைக்கும் என்மேல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். Every day in my life and every hours in my life, every minutes in my life, every seconds in my life, அவருடைய வார்த்தை என் மேல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி விசுவாசிக்கிறீங்களா சகோதர சகோதரிகளே? விசுவாசிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி ஆகும்னு படிங்க. சிஸ்டர் படிங்க. வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்திரம் என்னது? வனாந்திரம்னா என்ன? வனாந்திரம்னா பாலைவனம், ஒன்றுமே இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே காய்க்காது, எதுவும் அங்கே தேராது. அந்த இடத்தை எப்படி ஆக்குவாராம்? வயல் பார்த்துருக்கீங்களா? வயலில் என்ன வரும்? நெல் மட்டும் இல்லை, பயிர் வரும் இல்லையா? முன்னாடி பயிர் போடுவாங்க, நெல் ஒரு வாட்டி நெல் போடுவாங்க, அடுத்து பயிர் போடுவாங்க, வாழை, அப்படி மாற்றி மாற்றி நட்டுட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ வனாந்திரம் வயல்வெளியாகும். வயல்வெளி என்ன ஆகும்? அடர்ந்த காடாகும். அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இதுல ஒண்ணுமே தேராதுன்ற ஒரு இடத்துல அந்த இடமே காடாச்சுன்னா எவ்வளவு பெரிய செழிப்பு இல்லையாங்க? நெருங்கி நெருங்கி ஒரே வாழைத்தோட்டங்க, நெருங்கி நெருங்கி ஒரே தென்னைங்க. தென்னையில வாழை தெரியலங்க, தேங்காய் தெரியுது. எப்படிங்க? சொல்லுங்க வாயத்தட்டு. மக்கனையா போய் வெளியில போய் தேங்காய் 10 ரூபாய்க்கு வாங்குறது இல்லை. இப்படி பேசினாதான் தேங்காய் உனக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் எப்படி சொல்லுங்க? வாழையே காணல, தேங்காய் மட்டும் இருக்குது. அதுதான் மேட்ரு. ஹல்லேலூயா. ஏன் எல்லாரும் வாயெல்லாம் திறந்து, ஏன் தோட்டத்தில் நிறைய தென்னை இருக்கு? எனக்கு, உங்களுக்கு இல்லை, எனக்கு அல்ல. அட சே, உங்களை வச்சு எப்படியாவது நான் ஆசீர்வதிக்கப்படலான்னு பார்க்குறேன். காரியமாக இருக்கீங்க போல. பாஸ்டருங்க வீட்டில் நிறைய தென்னை மரம் நிற்கிது. அதில் எல்லாம் ஒரு கொலையில் ஒரு 300 தேங்காய், மினிமம் 300 தேங்காய் வரணும். அதில் எனக்கு ஒரு 150 தேங்காய் தருவார். கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, வனாந்திரத்தில் பாருங்க, வனாந்திரம் வயல்வெளியாகும். வயல்வெளி செழிப்பான வயல்வெளியாகும், காடாக எண்ணப்படும். வனாந்திரத்தில் நியாயம் வாசமாக இருக்கும். செழிப்பான வயல்வெளி நீதி
வழியிலே நீதி தங்கி தெரிக்கும். இதன் அர்த்தம் என்னன்னா, அதாவது நான் இப்ப சொன்னேன்ல, வனாந்திரத்துல நியாயம் வாசம். எது நியாயம்? இல்ல, தெங்க நட்டா என்ன வரணும்? தேங்காய் தானே வரணும். அது எப்படி வரணும்? 1 30 60 100 மடங்கு வரணும். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் கிணறே இல்லை, தண்ணி இல்லை. அவன் தோன்ற கிணறுல தண்ணி வந்துச்சு. அப்ப அவன் நட்டான் பாருங்க, பஞ்ச நாளில் நட்டு அவன் 100 மடங்கு அறுத்தானாம். ஹல்லேலூயா. என்ன சொல்லி நான் சொன்னது இது சும்மா கிடையாதுங்க. எனக்கு தெங்குல நிச்சயமா 300 தேங்காய் வரும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீ விரட்டினாலும் ஓடாது. எப்படி சொல்லுவாங்கல்ல, கொஞ்ச நாள் காய்ச்சுது. எப்படி கொஞ்ச நாள் காய்ச்சுது பாஸ்டர். நீங்களும் ஜோம் பண்ணிய, அடுத்து காய்ச்சவே இல்லை. ஏன்னா நீ கொடுக்கல. இது கேட்கல இல்லை உங்களுக்கு? நான் இப்ப 2வது சொன்னது கேட்டுதா? கொடுங்கள், அப்பொழுது கொடுக்க முடியும். ஒரு தேங்காய் வரும்போது, பாஸ்டர் தேங்காய். கொரிந்தியர்ல எழுதப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்யப்படுகிறவர்களால் எல்லாவற்றிலும். அதான் நம்ம ஆளு பழைய தாத்தா பாட்டி எல்லாம் சேனக்கிழங்க விட மாட்டாங்க. பாத்திரீங்களா? காட்சிக்கிழங்கு விட மாட்டாங்க. இப்ப சேனக்கிழங்கே இல்லை, வாழ்க்கை சேனக்கிழங்கா மாறி இருக்கு சிலருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, சொல்லியிருக்கு வசனம். ஹல்லேலூயா. அப்போ அது தங்கி தரிக்குமா? நீதியை தொடர்ந்து நீ விசுவாசித்தால், நீதியின்படி நீ நடந்து கொண்டால், அது என்றைக்கும் தங்கி தரிக்கும். நீ ஓடனாலும் ஓடாதது. நீ ஓடனா ஓடாம இருந்தனா ஏன்? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறீங்க. நீங்க போன்னு சொன்னாலும் ஏன் போகாது? தம்பி, எங்க ஏரியாவுக்கு வந்துருச்சு, என்னது தேங்காய், என் ராஜ்யத்துக்கு வந்துருச்சு, இனி அதுல தேங்காய் தான் வரும். நீ சொன்னாலே ஓடாதப்போ உன் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து பொறாமப்படும் போது, கண்ணு வைக்கும் போது, அது எப்படா ஓடும்? நீதியின் கிரியை சமாதானம், நீதியும் பலமான அமெரிக்க சொல்லுவோம். ரைட்டு. அப்படியே கடைசி வாங்க. எரேமியா 49 35. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லன் என்றும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போடுகளை அடுத்த வசனம். வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வர பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்தில் இருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். ஓகே, இது எதுக்கு தெரியுமா? கவனமா கவனிங்க தம்பி. ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது ஆசீர்வாதமா வருவாரு. ஆனா உனக்கு விரோதமா எவனாவது இருந்தானா, அப்ப எப்படி தெரியுமா வருவாரு? அடிச்சு கீறி எடுத்து தள்ளிடுவார். 4 பக்கமா வீசப்படுவார்கள். உனக்கு விரோதமா வரவன் செத்தான். நீ அவருக்கு சாதகமான பிள்ளை. உன் மேல ஆவி ஊற்றப்படும் போது நீ வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். ஆனால் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள், நீ செழிப்பை காணாதபடிக்கு தடை செய்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்கள் சிதறப்படுவார்கள், உடைந்து நொறுக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. 4 பக்கம் சிதறடிப்பேன், 7ஆம் திசையிலிருந்து துரத்தப்படுவார்கள், சகல ஜாதிகளும் சுரத்தப்படுவார்கள். உனக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஜாதியும் துரத்தப்படுவார்கள். அமெரிக்கா உனக்கு விரோதமா இருக்குதா, மவனை தூக்கிடுவார். எப்படி? எசேக்கியேல் எடுங்க, எசேக்கியேல் 39 எடுங்க. 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வாட்டி சொல்லுங்க, ஒரு வாட்டி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தாருன்னா திரும்ப போக மாட்டாரு. ஒரு வாட்டி ஆவியானவர் இறங்கினார்னா இறங்கி இருப்பாரு. நீ பயன்படுத்தாமல் போய்விட்டு ஏன்டா ஆண்டவர் இல்லை, எனக்கு அதை தரையில, எனக்கு இதுக்கு கொடுக்கல, எனக்கு இதுக்கு வரையில, நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கேன் அவன வேற ஏதோ ஆவி இருக்கு. அது உடனே தெரிந்துக்கோ, நான் ஏதோ டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றால் நான் முழு வெற்றி அடைவேன்.
மாற்றமே கிடையாது. வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால். உங்க மேல ஆவி ஊற்றப்பட்டதுங்க. அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? ஆவி ஊற்றினபடினால். அபிஷேகத்தை பெறல பாஸ்டர், வார்த்தை கேட்கிறீங்களா? வார்த்தை உங்க மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வார்த்தை அல்ல, வார்த்தையின் மூலமாய் அவர் ஆவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த மரணத்தில் இருந்தாலும், நீங்கள் எப்படி உடைந்து போய் கிடந்தாலும், உங்க வாழ்க்கை சின்ன பின்னமாகி கிடந்தாலும், யார் நினைச்சாலும் சேர்க்க முடியாதுன்னு நினைக்கிற சூழலுக்கு இருந்தாலும், கர்த்தர் அதை சேர்த்து அதில் நரம்பை உண்டாக்கி சதையை உண்டாக்கி அதுக்கு ஜீவனை கொடுக்க என் தேவன் வல்லவர். அவரால் கூடும். ஒரு வாட்டி முடிவு பண்ணார்னா பண்ணுதான். அடுத்து சும்மா எல்லாம் போக மாட்டாரு. ஆனா பேசாம நீ பயன்படுத்தினா பேசாம உட்காந்துருப்பாரு. ஹல்லேலூயா. ஒண்ணு நடக்கல நீ சொல்லிட்டு தெரியலாம். ஆனா அவர் வந்தார்னா திரும்ப போறதெல்லாம் இல்லை. முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்கவே மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் என்ன செய்ய வராங்க? முகத்தை மறைக்கவே மாட்டாருங்க. 2 நாள் அவரை பயன்படுத்தாம விட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்ய, நான் உன் மேல கோபமா இருக்கேன் அப்படி சொல்லுவாரா? ஹல்லேலூயா. முகத்தை மறைக்கவே மாட்டாருங்க. வரும்போது உன்னை என்ன புன்முகத்தோடு அழைத்தாரோ, எந்த ஆவியை நீ கேட்காமலே உனக்கு தந்தாரோ, எந்த தேவன் உன்னை தூக்கிட்டு வந்தாரோ, எந்த தேவன் உன்னை தேடி வந்தாரோ, அவர் உன்னை விட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலக முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ரைட் இல்லையா? சொன்னது சரியா சரி இல்லையா? வந்தார்னா போக மாட்டாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க மரித்து போன சிச்சுவேஷன் என்ன வேணா இருக்கலாங்க. நோபடி எல்ஸ். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாதுங்க. செய்ய முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாலும், சூழல் அப்படியே இருந்தாலும், அந்த காரியத்துக்கு கர்த்தர் எலும்புகளை சேர்த்து, உடைஞ்சு போன அந்த காரியங்களை சேர்த்து, அதற்கு நரம்பை கொடுத்து சதையை கொடுத்து, அதுக்கு தேவன் ஜீவனை, தன் ஜீவனையே கொடுப்பார். அவருடைய ஜீவ காற்று உள்ள வரும். அப்பொழுது உயிரிழவீர்கள். நீங்க எஸ்னா எஸ், ஸ்டாண்டர்டிஸ்னா ஸ்டாண்டர்டிஸ், அட்டென்ஷன் நின்று சேடையாய் உனக்கு விரோதமாய் அத்தனை நாட்களும் செயல்பட்ட சகல சத்துருவளுக்கும் நீ எதிர்த்து நின்று மிதித்து போடுவாய். ஒரு நாள் அது உன்னை மேற்கொள்ளாது, ஆனால் என்றைக்கும் நீ அதை மேற்கொள்ளுவாய். இந்த வியாதி, எந்த வியாதி உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிறியோ, இந்த வியாதியை அழிக்கும்படி கர்த்தர் உனக்குள் இந்த ஆவியை வல்லமையா இன்றைக்கு ஊற்றுகிறார். வாங்கிக்கோங்க, நிரம்புங்க. அவர் ஒரு நாள் கால பின்னாடி வைக்க மாட்டார். நீ நிக்கவும் வேணாம், பின்னாடி வைக்க வேணாம். Move forward. போ, எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. பிராக்கில் மியாண்ட்ரோ சேற்றல மாற்றியாரலா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி இருக்கக்கூடாதுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள சீரியஸாக சொல்லுங்க, நீங்க இப்படி இருக்கக்கூடாதுங்க. அடுத்த நிலைக்கு போகணும். உலகம் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. சொல்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஆண்டவர் பெரியவருங்க. அவர் நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை மாறும். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இப்ப எது உங்களை ஆளுகுதோ சீக்கிரமா அது உங்க காலுக்கு கீழே போடுவார். சீக்கிரமா உங்க காலுக்கு கீழே போட்டு தருவார். என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சீரியஸாக நான் சொல்றேன். ஐ அம் நாட் ஜோக். சிறு பிள்ளையா இருந்தாலும் வாயை திறக்கலன்னு அதுக்கு பால் கிடையாதுங்க, அது போஷிக்கப்படாது. ஏன் உங்களை மட்டும் ஆண்டவர் சொல்ற, உன் வாயை விரிவாய் தரங்க. உங்க பிரச்சனைகளை சொல்றதுக்காக யாதோ ஒரு வாயை தேடுறீங்கல்ல நீங்க. கொஞ்ச நேரம் எனக்கு ஆறுதலாக பேசிட்டு போங்க அக்கா. நான் சொல்லட்டுமா, மினிமம் வாரத்தில் ஒரு நாளை கர்த்தருக்கு நீ கொடுக்கலன்னா நீ முட்டாள்ன்னு நான் சொல்லுவேன். ஐ ஆம் ட்ரூலி சேயிங். இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம நீ வேற எதை பெற்றுக்கொள்ளுவ? கண்ட கழுதையை தான் பெற்றுக்கொள்ளுவ. கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்கள். சொல்லுங்க, கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கொடுக்காம
வாரம் பிரசங்கித்த மாதிரி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை மாற்றக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. பணம் போனாலும் வரும், வந்தாலும் வரும். பணம் எனக்கு வேலைக்காரே. பணத்தை எல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு எனக்கு பணத்துக்கு தேவை ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஆகையினால பணம் கொஞ்சம் நேரம் உட்காந்து என் மேலே மாடியில் உட்காந்து போகணும்னு சொல்லுவேண்ணா. ஏய், வெளியில் கிடக்கணும் சொல்லுங்க. நான் எப்போவுமே கூட்டி தான் கொடுப்பேன். நேற்றைக்கு கூட யாருக்கோ கொடுத்தேன், கடை 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குங்க, நான் கவனிக்கவே இல்லை. அதனால் கணக்கு பார்க்க மாட்டேன்றியோ? கணக்கு பார்க்கணும், அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடாது பணத்துக்கெல்லாம். அல்ல, அது ஊழியக்காரங்க, நம்ம ஊழியக்காரன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற நண்பனை நீ மதிக்க மாட்ட, பக்கத்தில் இருக்க உறவை நீ மதிக்க மாட்ட, உனக்கு கொடுத்த மனைவியை நீ மதிக்க மாட்ட, புருஷனை நீ மதிக்க மாட்ட, பணத்தை மதிப்ப. ஹல்லேலூயா. இல்லை, எத்தனை பேர் உண்மையாக நம்புறீங்க? என் வாழ்க்கையில் என் சின்ன வயசுலேருந்து சொல்லுங்க, என் சின்ன வயசுலேருந்து வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், மற்றவங்களுக்கு ஆறுதலாக எல்லாம் இருக்கும். நான் சொல்கிறேன், என் வாயில சொல்லுங்க, என் சின்ன வயசுலேருந்து என் தேவன் எனக்கு திட்டமிட்டு நான் அனுபவிக்காமல் விட்டு போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் நான் பெற்றுக்கொள்வேன். எலும்புகள் உயிரடையும், சதைகள் நரம்புகள் உண்டாகும், எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க, எல்லாவற்றையும், சகலவற்றையும்